24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். திருவண்ணாமலையில் வார விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரிசையில் காத்திருந்த பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பெண் பக்தர் ஒருவர் காயமடைந்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம். குரு வணக்கம். என்ன நடந்துச்சு குரு? தற்போதைய நிலவரம் என்னங்க? விவரங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெளிமாநில பக்தர்கள் மற்றும் வெளி மாவட்ட பக்தர்கள் என நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்கள் அதிக அளவு பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக நேற்று 3 மணி நேரத்துக்கும் மேலாக சாமி தரிசனம் செய்த நிலையில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாக சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை அம்மணியம்மன் கோபுரம் வாயில் மற்றும் பேர்கோபுரம் வாயில்களில் அதிக அளவு வெளிமாநில பக்தர்கள் இடைத்தரகர்கள் கோயிலுடைய சாமி தரிசனம் செய்ய பணம் பெற்றுக்கொண்டு அழைத்து சென்று வருகிறார்கள். இதனால் வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கும் அந்த இடைத்தரகர்கள் அழைத்து செல்லும் பக்தர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவில் ஊழியர்களே போன்பே, ஜிபே ஆகியவற்றின் மூலம் பணம் பெற்றுக்கொண்டு வெளிமாநில பக்தர்களை தரிசனத்துக்கு அழைத்து செல்வதாக வரிசையில் செல்லும் பக்தர்கள் பெரும் குற்றச்சாட்டை வைத்துள்ளார்கள். குறிப்பாக ஒரு வெளிமாநில பக்தர்களிடம் இருந்து தரிசனத்துக்கு அழைத்து செல்வதாக கூறி கோவில் ஊழியர் ஒருவர் 3000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து சென்று வரிசையில் நிற்க வைத்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த வெளிமாநில பக்தர்கள் கோவில் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த அண்ணாமலையார் கோவில் வாசலில் உள்ள அதாவது வடக்கு வாசல் மற்றும் மேற்கு வாசல் வழியாக இடைத்தரகர்கள் அதிக அளவு பக்தர்களை பணம் பெற்றுக் கொண்டு தரிசனத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு நிகழ்வை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறலாம். இதனால் பக்தர்கள் இடையே பெரும் மோதல் மற்றும் வாக்குவாதம் ஆகியவை ஏற்பட்டு வருகிறது. சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக இன்று காலை முதலே அண்ணாமலையார் கோவிலில் பல லட்சம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த கோவிலின் தரிசனத்துக்காக இடைத்தரகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் பணம் பெற்றுக் கொண்டு அழைத்து செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறையினர், கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.